அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு ஆதரவு தரும் என் நண்பர் சரவணகுமார் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு பதிவிலும் வளர்ந்து வரும் ஜோதிடம் அந்த அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லணுன்ற ஆர்வத்தில் வீடியோ பதிவிட்டு வருகிறேன். இன்று நாம் பார்க்க போவது சனி பகவானை பற்றி. இந்த சனி பகவான் நம் முன்னோர்கள் சொன்ன 7 சனி என்பதை எப்படி சொன்னார்கள், அதன் உண்மை நிலவரம் என்ன, அதை ஏன் சொன்னார்கள், தற்போது அது பயன்பாட்டில் எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? எவரும் இல்லை. உண்மை. சனி மட்டும் இல்லை, 9 கிரகங்களும் கொடுக்கும். அதே 9 கிரகங்களும் நமக்கு ஆப்பும் வைக்கும். ஆனா சில பழமொழியில ஆரம்பத்திலிருந்தே சுக்கிர தசைன்னு அள்ளி கொடுக்கும், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சொன்னதுக்கான சனி நீதிமான், நீ நீதியோடு இருந்தீங்கன்னா உறுதியாக எல்லாம் கிடைக்குங்கிறத இப்ப சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப அந்த சனி பகவான் 7 சனி அப்படிங்கிற விஷயத்துல என்ன நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், அது உண்மைதானா, எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். ஒருவருக்கு சனி பகவான் கோடி கோடியா பணத்தை தருவார்னா அது எப்படி தருவாருங்கிறது பார்ப்போம். இதை நம்ம கேபி ஜோதிட முறையில் இன்னைக்கு பதிவிட்டு உங்களுக்கு சொல்ல உள்ள நண்பர்களே. இதற்கு முன்னாடி நம்ம ராகு பகவானை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அதை பார்த்துட்டு பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது, நல்ல ஆதரவு கிடைச்சது. அதே நேரத்தில் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னிடம் அந்த வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்டதை சொன்னதுனால அதே மாதிரி அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர் கேள்வி கேட்டதை நம்ம பார்த்து அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம் நண்பர்களே. அவர் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிட்டாரு. கேள்வியை கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் அவர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட நான் சொன்ன பலனை அந்த விவரத்தை அவர் கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதை எல்லோருக்கும் வீடியோவை போடுங்கன்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கிட்டார். அவர் அன்பு வேண்டுகோளுக்குனுங்க நம்ம இந்த வீடியோவை எல்லோரும் பகிர்ந்துக்குருவோம். வணக்கம் ஐயா, என் மகனுக்கு 7 சனி நடக்குதுன்னு ஜோதிடர் சொல்கிறாங்க. நான் முதல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என் பையனுக்கு தொழில் எப்படி இருக்கும், சிரமமாக இருக்குன்னு கேட்டேன். அதற்கு அவர் இப்பொழுது 7 சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னார். தொழில் சிறப்பாக இருக்காதுன்னார். பின்பு வேறொரு ஜோதிடரும் ஜாதகத்தை காட்டினேன். என் மகனுக்கு குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகிறது காரணம் என்ன, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு கேட்டேன். அவரும் 7 சனி நடக்குது தாமதமாகும் சொல்லிட்டார். எனக்கு ஒரே குழப்பம். 2 பேரும் வெவ்வேறு கேள்விக்கு ஒரே பதில் சொல்றாங்கன்னு மூணாவது இன்னொரு ஜோதிடத்தையும் போய் பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா அங்கே போய் ஐயா எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு, எப்போது தீரும்னு கேட்டேன். உங்களுக்கு 7 சனி நடக்குது அதனால தான் கடன், இப்படி அதே சனியவே காட்டினார். அதுதான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய உங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு என்னுடைய ஜாதகத்தை அனுப்பியிருக்கேன், பிறந்த நேரம் பிறந்த இடத்தை அனுப்பியிருக்கேன் ஐயா, எனக்கு நீங்கள் சொல்லணும்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே அவருக்கு அவர் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு பலன் சொல்லிட்டேன். எல்லா விவரமும் கேபி முறையிலையும் ஜோதிட பாரம்பரிய முறையில் நம்ம முன்னோர்கள் எதுக்காக சொன்னாலும் பூரா சொன்னேன். அதுக்கு பிறகு அவருடைய அன்புக்காக இந்த வீடியோ நம்ம எல்லோருக்கும். முதல்ல நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், 7 சனி என்று சொன்னது காரணம், சந்திரன் என்பவர் மனதுக்கு காரகர், எல்லோருடைய மனதுக்கும் காரகர். உலகத்தில் இருக்க 650 கோடி பேருக்கு ஒரே சந்திரன் தாங்க. இந்தியாவில் 140 கோடி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 12 கோடி பேருக்கு மட்டும் இல்லை. மனம் என்பது எப்போ நம்மளுக்கு செம்மையாகுதோ அப்போ நம்மளுக்கு அமைதி கிடைச்சிடும். ஆனால் அந்த மனதை செம்மையாக வச்சுக்கிற விடாமல் நம்மளை ஆட்டி படிக்கிறது தசாபுத்தி மூலியமா சந்திரன். அந்த மனதிற்கு அதிபதியான சந்திரன், சனி பகவான் சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில், 1வது வீட்டில், 2வது வீட்டில் இடங்களில் வரும்போது 7 சனி காலங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகரின் மனதை முதலில் தாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப இந்த டயத்தில் இரவு 7 மணி 1 நிமிடம் வீடியோ பதிவிட்டு இருக்கோம். தேதி இங்கே எழுதியிருக்கேன். இன்னைக்கு தேதிக்கு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அது ரேவதினா புதனோட நட்சத்திரம். 28/6/2026 இருக்கார், மீன ராசியில் இருக்கார். அப்ப கும்பராசிக்கு 7, மீன ராசிக்கு 7, மேச ராசிக்கு 7. இது நம்ம முன்னோர்கள் ஏன் சொன்னாங்க, அதாவது மனதில் ஒரு தேவையில்லாத குழப்பம், பதட்டம், தவறான முடிவுகள் எடுப்பது போன்ற மனரீதியான போராட்டங்களை சந்திரன் வழிவகுப்பார், சனியும் சேர்ந்து. மனதை சுற்றி கவலைகள் சூழ்வதால் நம் முன்னோர்கள் மனோகாரகன் சந்திரன் என்பதால் மனதை மையமாக வைத்து சந்திரனையும் இணைத்து 7 சனி என்று
பயமுறுத்தாமல் எச்சரித்தார்கள். ஆரம்ப காலத்தில் ஜோதிடர்கள் அனைவரும் சந்திரனை மையமாக வைத்து பலன் சொன்னார்கள் என்பது உண்மை. அப்போது கெடியாரம் நேரம் பார்க்கக்கூடிய கருவி சரியான அமைப்பு இல்லை. அப்ப நான் பிறக்கும் போதே இல்லை, எனக்கு 60 வயசு அப்பவே இல்லை. ஜோதிட கணிப்புகள் என்பது ஒருவருக்கு லக்னம் என்பதே தலை. இங்க என்ன கட்டளை எழுதோ அதான் நம்ம செய்யறோம், சிரசே பிரதானம் சொல்றோம். அந்த தலை என்ற லக்ன புள்ளி எதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு, கணிதம் பண்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சரியான நேரத்தையோ பார்க்கறதுக்கோ அதுக்கான கருவிகளோ அன்னைக்கு இல்லை. அது அவங்க அந்த நேரத்துக்கு அதை பெருசா எடுத்துக்கிறதும் இல்லை. அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி. அப்ப அந்த லக்ன புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி கணிச்சு ஜோதிட ரீதியாக ஒரு அப்டேட் ஆகாத காலங்களில் லக்னத்தை மையமா வைக்காம ராசியை மையமா வச்சு பலன் சொன்னாங்க. இப்ப ராசி மையமா வச்சு பலன் சொன்னா, இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தேதிக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்காங்க. அப்ப அந்த சந்திரனுக்கு இங்க விருச்சிக ராசியிலோ தனுசு ராசியிலோ மகர ராசியிலோ சனி வந்தா 7.5 அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? அப்புறம் பின்பு ஜோதிடம் வளர வளர லக்னத்தை முதன்மையா வச்சு பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் லக்னத்தை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருக்கின்றார், அதாவது நாம் பிறக்கும்போது என்ன திதி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கொஞ்சம் எளிதாக கணக்கிட்டு விடலாம் அந்த நேரத்தில். இதன் அடிப்படையில் பாமர் மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராசியை, அதாவது சந்திரனை வைத்து 7.5 சனி என்று பொதுவான விதியை வகுத்தார்கள். இன்னொரு விஷயம் இருக்குங்க, நம்ம முன்னோர்கள் முட்டாள் இல்லைங்க. அவர்கள் எதை சொன்னாலும் அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ரகசியம் இருக்கும். அவர்கள் ஏன் சந்திரனை வச்சு 7.5 சனின்னு சொன்னாங்கன்னா, ஜாதகத்தில் சந்திரன் என்பது நம்முடைய மனதை ஆள்றதுனால சனி பகவான் அந்த சந்திரனுக்கு நெருக்கமாக வரும்போது, இப்ப சந்திரன் 2.25 நாள் ஒரு வீட்டில் இருப்பாரு, அவர் சுத்திக்கிட்டே வர்றாரு. அப்ப 27 நாளைக்கு 27 நட்சத்திரம் சுத்துறாரு. அதே நேரத்தில் நம்ம பிறக்கும் போது இப்ப இன்னைக்கு சந்திரன் இங்க இருக்காருன்னா சனி பகவான் சுத்திக்கிட்டே வருது. அப்ப அந்த மனதுக்கு காரகன் சந்திரனுக்கு சனி நெருக்கமாக இருக்கும்போது 7.5 சனின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க. மேலும் ஒரு மனிதன் தவறான பாதையில் செல்லும் போது, ஒன்று கடவுளோட பேரை சொல்லி சொன்னா பயப்படுவான். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கிரகங்களோட பேரை சொல்லி அவன் தவறான வழியில் போறவனை திருத்துறதுக்காகவும் நல்வழிப்படுத்துறதுக்காகவும் ஒழுக்கமா இருக்கிறதுக்காகவும் பயம்படுத்துறதுக்கு, உனக்கு இப்ப 7.5 சனி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சனியுடைய பேரை சொல்லி இதை பூரா பயன்படுத்துறாங்க. நல்ல வழி காட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. இப்ப நம்ம பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டில் 12 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியா 12 ராசி தானங்க இருக்கு. ஒரு ராசியில 1 கோடி மக்கள் இருப்பாங்கல்ல, ஒரு குத்தி மதிப்பா. அப்ப அந்த கணக்கு எடுத்தா 3 ராசியும் சேர்த்து 7.5 சனின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ராசியில 2.5 வருஷம் சனி இருக்காரு, 3 ராசியும் சேர்ந்து 7.5 வருஷம். அப்படி என்றால் 3 கோடி மக்களுக்கும் 7.5 சனி நடக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த 3 கோடி பேருக்கு 7.5 சனி நடக்குதுன்னா எல்லாரும் வீடு கட்டாமல் இருக்காங்களா, கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்களா, ஏரோப்ளேன் பறக்காமல் இருக்காங்களா, வேலை உத்தியோகம் கிடைக்காம இருக்கா, எல்லோருமே பட்னியாவா இருக்காங்க, எல்லாருமே நோயாளியாவா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி ஜாதகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை. தயவு செஞ்சு யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த 7.5 சனியில இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு நல்ல வளரக்கூடிய இளைஞன், விவேகானந்தர் பிறந்த பூமியில சித்தர்கள் வாழ்ந்த நாட்டில் முன்முனைப்போடு விழிப்புணர்வோடு நாம் காரியத்தில் இறங்கி செயலாற்ற வேண்டும். கண்ணபுரான் சொன்ன மாதிரி எதிர்பார்க்காமல் நீ செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னார். அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் பலனை கடவுள் கொடுப்பாரு, அவரே சொல்லியிருக்காரு. இவன் முயற்சியவே எடுக்காம 7.5 சனி நடக்குதுன்னு முடங்கி போறான். நிறைய பேர் ஜாதகத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு இந்த வேலையை செய்வார். உங்களுக்கு இப்ப சனி திசையே நடக்கல, நீங்க 7.5 நினைச்சு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டி விட்டுருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும் நேரத்தில் சனி பகவான் மேசராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்படின்னா கும்பராசி, மீனராசி, மேசராசி 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இந்த 3 ராசியில் 3 கோடி மக்கள் இருக்கின்றார்களே. அதனால சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்பதை, அது எப்படி இருந்தால் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சனி பகவான் எப்படி அவர் துன்பத்திற்கு ஆளாக்குவார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். என்ன நண்பர்களே, இப்ப நம்ம கேபி ஜோதிட முறைப்படி 7.5 சனி என்ற பொதுவான விதியை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆழமான சூட்சம் இருக்குங்க. அது பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம். ஒரு கிரகம் அது நின்ற நட்சத்திரத்தின் பலன் தான் செய்யும், அது எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை வச்சு சொல்றோம். இன்னைக்கு ஜாதகம் இப்போ நீங்க உங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த நாள் உங்களுக்கு தனுசு லக்னம் 3 நட்சத்திரம் இருக்கு, சந்திரன் 3 நட்சத்திரம் இருக்காரு, சூரியன் திருவாதிரை நட்சத்திரம் இருக்காரு, இங்க இருக்க திருவாதிரை நட்சத்திரத்துல புதன் புனர்பூச நட்சத்திரம், குரு பூச நட்சத்திரம், சுக்கிரன் ஆயிலை நட்சத்திரம், கேது மக நட்சத்திரம், ராகு சதய நட்சத்திரம், செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரம். எதுக்கு இந்த கிரகம் பூரா இந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம்? இந்த நட்சத்திரத்துக்கு வேலையே இல்லையா? அந்த போர்டில் பாருங்க, இந்த போர்டில் எழுத முடியாதுன்னா அந்த போர்டில் கிளீனா 108 பாதம் கொண்ட 27 நட்சத்திரமும் நடுவில் 27 நட்சத்திரத்தை எழுதி சுற்றி வர ஒவ்வொரு வீட்டிலும் எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் இருக்குன்னு அந்த போர்டில் இருக்கு. அதை நீங்க என்லார்ஜ்மென்ட் பண்ணி பாருங்க. இந்த நட்சத்திரத்தை தான் அந்த கிரகம் சுற்றி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஊரா தாண்டி தானே அடுத்து கடைசியாக நம்ம போக வேண்டிய 60 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு ஊருக்கு போறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஊரா தாண்டி போகிற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமா போய் வருது. நம்ம என்ன பண்றோம், ராசி கட்டத்தில் இன்னொரு ராசி கட்டத்துக்கு போகுதுன்னு பேசுறோம். நட்சத்திரத்துல பயிற்சி ஆகி போயிட்டே இருக்கு கிரகம்.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுங்க லக்னத்துக்கு கோச்சார ரீதியாக தினமும் எல்லா கிரகமும் சுற்றிட்டு இருக்கு. 4, 8, 12வது வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அவருக்கு மனசளவில் ஒரு தடுமாற்றமும் ஒரு பாதிப்பும் ஒரு உடல் அசாதியமும் ஒரு வெறுப்புணர்ச்சியும் ஏற்படும். அது எப்படின்னு கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு அது விளக்கம் சொல்கிறேன். இப்போ தனுசு லக்னம் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ 2 மணி நேரமாக பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட தனுசு லக்னம் தான். அதே சந்திரன் ஒரு நாளைக்கு மூல நட்சத்திரம் இருக்கிறதால இன்னைக்கு கேது தசை எல்லா குழந்தைகளுக்கும் ஓடும். 2 மணி நேரம் கழிச்சு மகர லக்னம் வரும். இப்போ தனுசு லக்னத்துக்கு உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். தனுசு லக்னத்துக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல சனி இருக்காரா இல்லை? இன்னைக்கு இங்கே தானே ரேவதி நட்சத்திரம் இருக்கு. இங்கே 3 நட்சத்திரம் எழுதிருக்கேன். அதே அந்த போர்டில் எல்லா நட்சத்திரம் எழுதிருக்கேன். சனி பகவான் சிவப்பு கோடு போட்டிருக்க பாருங்க. இங்கே இடம் எழுத ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 4 இருக்காரு. இருக்கட்டுங்க அவரு. இப்போ இவர் இந்த குழந்தைக்கு என்ன தசை நடக்குதுங்க? மூல நட்சத்திரங்கிறப்ப உங்களுக்கு கேது தசை தான் நடக்குது. இந்த பிள்ளை சனி தசை எப்பங்க நடக்கும்? சனியோட நட்சத்திரம் எங்க இருக்கு? உத்திரட்டாதி. இங்க நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி. அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது சனி தசை நடக்கும். அப்ப இந்த லக்னத்துக்கு சந்திரன் சனி 4 இருக்காருன்னா சனி தசை இந்த குழந்தைக்கு நடந்தால் அவங்க குழந்தைக்கு மட்டும் தனுசு லக்னத்துக்கு சனி தசை நடந்தால் 4 சனி இருக்காரு அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்ப மேச லக்னத்துக்கு லக்னக்காரர்களுக்கு சனி எங்க இருக்காருன்னா 12 இருக்காரு. அவருக்கு மேச லக்னக்காரர்களுக்கு சனி தசை நடந்தால் 12ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு மேசம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு சனி தசை நடந்தா சனி 8ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இந்த லக்னத்துக்குலாம் சனி இருந்ததுனால அவங்களுக்கு சனி தசை நடந்தா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார். இது பொதுவான கான்செப்ட் தான். இந்த 3 லக்னத்துல இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குது. அதனால உண்மையான 7 சனி என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சனி தசை நடந்தால் மட்டும்தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனால் கேபி அஸ்ட்ராலஜி முறையில் சனி மட்டும் இல்லை, மற்ற அத்தனை கிரகமும் 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வருவாங்களா இல்லையா? இன்னைக்கு சூரியன் காணி மாதம் இருக்காரு. இவர் ஒவ்வொரு மாசமா சுற்றி வரும்போது என்ன பண்ணுவார்? இந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு இந்த வீட்டில் பங்குனி மாதம் வருவாரா இல்லையா? இந்த லக்னத்தில் பிறந்தா. இப்போ ஒருத்தர் மீன லக்னமாக வச்சுக்குருவான். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் சூரிய தசை இருந்தால் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்க வேலையை செய்வார். அப்போ எல்லா கிரகமும் அந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் வரும்போது கோச்சாரத்தில் சுற்றி வரும்போது இந்த ஒரு பாதிப்பை தருவாங்க அப்படிங்கிறது பொதுவான கான்செப்டுங்க ஐயா. இதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் பூரா நிறுத்திட்டு முடங்கி போயிடக்கூடாது. இளைஞர்கள் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு இந்த கேபி அஸ்ட்ராலஜி முறையில் இந்த சனி பகவான் நம்மளுக்கு என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லி இந்த வீடியோவை அவர் சொன்னதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். நேர்களே, பெரிய வெறும் ராசியை மட்டும் பார்த்துக்கிட்டு எனக்கு 7 சனி நடக்குது, என் வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படின்னு பயப்படாதீங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தை, இப்போ இந்த குழந்தை 3ஆம் பாகத்தில் பிறகுனா கேது தசை நடக்கும். அந்த பிள்ளைக்கு 40 வயசு வரும்போது இங்கே சந்திரன் கேது தசை முடிஞ்சு, சுக்கிர தசை முடிஞ்சு, சூரிய தசை முடிஞ்சு, சந்திர தசை முடிஞ்சு, செவ்வாய் தசை நடக்கும் இல்லையா? அதனால பிறக்கும்போது இருக்கிற ரிப்பன் அளவில் ஒரு கோமனம் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ நடக்கிற தசையை போய் நம்ம வளர பெரியவனான பிறகு கூட அதே நட்சத்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதனால உங்கள் ராசியில் இருக்க முன்னவோ பின்னவோ சனி வரும்போது அது 7 சனி, அல்லது உங்கள் ஜாதகத்திலேயே அந்த சனி பகவான் இருந்தாலும் கூட அது 7 சனி நினைச்சு பயப்படாதீங்க. இப்போ நம்ம சனி பகவான் எப்படி கொடுப்பார் நமக்கு பணத்தை அப்படின்னா 249 உபநட்சத்திரம் இருக்குங்க சனி பகவான். இந்த ஒரு ராசி கட்டத்தில் 108 பாதம் இருக்கு. அந்த ஒவ்வொரு பாதம் 3.20 டிகிரி. அந்த 27 நட்சத்திரத்தில் 249 உபநட்சத்திரம் இருக்கு. ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சனி பகவான் புதனோட நட்சத்திரத்தில் சுக்கிரனோட உபநட்சத்திரம் இன்னைக்கு இருக்காரு. இப்போ ஒரு ஜாதகம் இருக்கு, ஒரு ரிஷப லக்னம் வச்சுக்கிட்டா சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது எந்த உபநட்சத்திரம் இருக்கோ, இப்போ இந்த பாருங்க, இந்த சனி பகவான் நம்ம கேட்ட நட்சத்திரத்தில் இருக்காரு. மற்ற கிரகங்களும் பூரா எந்த நட்சத்திரம் எழுதியிருக்கோம்ல, இதே மாதிரி நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும். அதுதாங்க விதி. அதன்படி சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வர்றாருன்னு வச்சுக்குருவோம். இப்போ இந்த லக்னத்துக்கு இந்த வீட்டில் இருக்கிற சனி உபநட்சத்திரத்தில் அமையுதுன்னு வச்சுக்குருவோம். இப்போ பாருங்க, 5ஆம் பாவம் என்பது நம்மளுக்கு குழந்தை பாக்கியம், சந்தோஷம், காதல் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சனியாகிறார். இந்த நின்ற நட்சத்திரம் இன்னைக்கு புதனா இல்லைங்களா? அதனால புதன் 2, 10. 2ங்கிறது தனம், 10ங்கிறது அந்தஸ்து, கௌரவம், பதவி. அப்ப இந்த சனி பகவான் என்ன செய்யறாரு? இந்த நட்சத்திரத்தின் வேலையை செய்வார். அப்ப ஒருத்தர் சனி தசை நடந்தா 5ஆம் பாவத்தில் இருக்கும் 2, 10, 6 அப்படிங்கிற பாவங்கள் வேலை செய்யும். பாவம்னா வீடு. என்னங்க செய்யும்? 2ஆம் பாவங்கிறது தனம், 10ஆம் பாவங்கிறது சுய தொழில், 6ஆம் பாவங்கிறது வருமானம். அப்ப இந்த சனி தசை ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்தா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாருங்க. 19 வருஷம் அசைக்கவே முடியாது. இந்த மாதிரி இருந்தாலே பெரிய கோடீஸ்வரன் ஆவார். அப்ப நம்ம ஜாதகம் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்காம பொதுவாக நம்ம சனி இருக்கிற இடத்த 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பாருங்க. 2.5 வருஷம் அந்த ஜாதகம் இருக்கு. அதைவே எல்லாருக்கும் சொன்னா எத்தனை கோடி மக்களுக்கு அது இருக்க போகுது? உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த சனி பகவான் 5ஆம் பாவ உபநட்சத்திரமா இருந்தாருன்னா குழந்தைய கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அது நின்ற நட்சத்திரம் பணத்தை கொடுக்குது. புதனை பணத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்க சொல்றாரு? ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணு, புதன் வியாபார கிரகம், அதனால நீ வியாபாரம் பண்ணு, வியாபாரம் செஞ்சு தொழில் பண்ணு. எப்படி வியாபாரங்க? முதலீடே போடாம தொழில் செஞ்சு சனி பகவான் சொல்றாரு.
ஏன்னா 5ஆம் பாவம்ங்கிறது ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கமிஷன் பேசிக்கல தொழில் பண்ணலாம், அந்த மாதிரி தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம்ங்கிறது. அப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு இடத்த பேசிட்டு இன்னொருத்தர் விற்றோம்னா பல லட்சம் கிடைக்கும். இந்த சனி பகவான் அந்த மாதிரி அள்ளி கொடுப்பாரு. இங்கே சுக்கிரன் 6ஆம் பாவ உபநட்சத்திரமா இருக்காரு, அதை தடுக்கல. புதன் கிரகம் தரதை சுக்கிரன் தடுக்கல, அதனால அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவார். அப்ப இந்த மாதிரி இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு தாங்க சனி பகவான் கொடுப்பார், எவர் தடுப்பாருங்கிற விதியை நம்ம சொல்லணும். இப்போ அதே சனி பகவான் பாருங்க, சனி பகவான் 8ஆம் பாவ உபநட்சத்திரமா இருக்காங்க. 8ஆம் பாவ உபநட்சத்திரம்ங்கிறது எதிர்மறையான செயல், கஷ்டம் தான், துன்பம் தான் சனினா. ஆனா 8ஆம் பாவ உபநட்சத்திரமா இருந்து அது நட்சத்திரம் இன்னைக்கு புதனா இல்லையா, 10, 12ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருக்கும்போது சுக்கிரன் 6ஆம் பாவ நட்சத்திரம் இருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எதிர்பாராத செயல் அப்படிங்கிறது 8ஆம் பாவம். இவர் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. 10ஆம் பாவங்கிறது சுய தொழில், சிறுசா பெட்டி கடை வச்சிருப்பாரு, சின்ன பேக்கரி கடை வச்சிருப்பாரு, சின்ன தொழிலதிபராக இருப்பாரு. படக்குன்னு பார்த்தா பெரிய தொழிலதிபராக மாறிடுவார். அப்போதான் அதிபராக மாறுறது, பல இடங்களில் கிளைகள் துவங்குறது. 10ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் சேரும்போது முதலீடுகள் நிறைய போட்டு கிளைகள் ஆரம்பிக்கக்கூடியது. அப்ப இதே சனி பகவான் எதிர்பாராத சூழ்நிலை ஒருத்தரை வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிறாரு. அதை தடுக்க யாரும் முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது சொல்றது. இப்ப அதே சனி பகவான் ஒரு புதன் தசை ஒருத்தர் நடக்குதுன்னா, அவர் ஜாதகத்தில் சனி பகவான் 8, 12ஆம் வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருந்தா, அது சுக்கிரன் 6ஆம் பாவ உபநட்சத்திரமா இருந்தா என்ன ஆகும் தெரியுங்களா, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் சனி பகவான். இவர் சம்பாதிக்கணும்னு சொல்ல, இந்த 2ஆம் பாவம் சம்பாதிக்கிற பணத்தை பூரா இந்த சனி பகவான் 8 பண்ணல இருக்கனால அவர்கிட்ட இருக்க பூர்வீக சொத்துலேருந்து எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நடுத்தல் நிப்பாட்டிடுவாரு, ஊரை விட்டு அனுப்பிடுவார் சனி பகவான் நட்சத்திரமா வரும்போது. அப்ப ஒரு கிரகம் எந்த நட்சத்திரமா வருது, எந்த உபநட்சத்திரமா வருது அப்படிங்கிறது பார்க்கறது ஜோதிடத்துல உண்மையான அறிவியல் பூர்வமான உண்மை. ஒரு இடத்துல ஒரு கிரகம் சனி பகவான் இங்க இருக்காருன்னா அது 2.5 வருஷம் இருப்பாரு. அந்த 2.5 வருஷமே பிறகு அத்தனை குழந்தை இருக்குங்க. இந்த வீடு மீனராசியில சனி பகவான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது எப்படிங்க, யோசிச்சு பாருங்க. அதனால எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான். அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல 12 ராசியில எந்த லக்னம் அமையுதோ அந்த லக்னத்திலிருந்து 8வது வீட்டுக்கோ 12வது வீட்டுக்கோ, இப்ப பாருங்க தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 8வது வீடுங்கிறது கடகம் தானே. இந்த வீட்டுல ஒரு உபநட்சத்திர சனியாக இருந்து அந்த சனி ஒரு புதன் குரு சுக்கிரன் நட்சத்திரத்துல அமைஞ்சா, உபநட்சத்திரத்துல அமைஞ்சா, அது 8, 12ஆம் வீடா உபநட்சத்திரமா இருந்தா அந்த சனி தசை உண்டிலும் பண்ணிடும், இங்க கொண்டு போய் வச்சிடும். அப்படியே நீதிக்கு காரகர் சனி பகவான், குற்றம் செய்யவனை தண்டிக்கிறவரே சனி பகவான். குற்றம் செய்யாதவங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. அதனால தான் நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அந்த அளவுக்கு சொன்னேன். சனீஸ்வரன் என் பட்டம் கொடுத்தாங்கன்னா நீதிமான். அதனால 7.5 சனின்னு சொல்லி காலத்தை தயவு செஞ்சு விரயமாக்கக்கூடாது, இளைஞர்கள் ஜோதிடத்தின் மேல இருக்க நம்பிக்கை போயிடும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகவும், இந்த 7.5 சனியை ஏன் பெரியவங்க சொன்னாங்கிற இந்த ஜோதிடத்தில் அவசியம் சொல்லணும்னு நம்ம நண்பர் கேட்டுக்கிறதுக்காகவும் ஜாதகம் பார்த்து விட்டு சொன்ன விஷயத்தை அப்படியே உங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க, ஆதரவு கொடுங்க. என் தமிழ் மக்கள், என் மனம் நிறைந்த மக்கள், 2000 பேர் சப்ஸ்கிரைபருக்காக அத்தனை பேரும் என்னோட வீடியோ பார்க்குறாங்க. எல்லாரும் பலனடையணும், எல்லாரும் இன்புற்று வாழணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இரவு நாளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.